அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அருமையான ஒரு முறுக்கு ஒன்று பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலாம். அதை அரைக்க வேண்டாம், புடைக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். வாங்க ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1½ கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் பண்ண அரிசி மாவு தான், இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 2 ஸ்பூன்னு எள் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், இது இட்லி மாவு, வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான், ரேஷன் அரிசியில் அரைச்ச இட்லி மாவு தான். அது 1 கப் எடுத்துக்கலாம். நான் 1½ கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால 1 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்தால் அதுக்கு பாதி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அல்லது டால்டா அல்லது நெய் அல்லது வெண்ணெய், எது வெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக பிசைஞ்சு முச்சாறுக்கில் வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு முறுக்காக போட்டு எடுத்த வேண்டியது தான். இப்போது போன வீடியோவில் சொன்ன கதையோட பாக்கி கதை. அரசர் வந்து கேட்குறாரு அந்த பெண்ணை, அம்மா நீ எப்படி போன, என்ன ஆச்சு, யார் கதவு திறந்துட்ட, என்ன உடம்பெல்லாம் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் அந்த செங்குத்தான பாறையிலேருந்து தான் போனேன், என்னால் நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் குழந்த மாதிரி அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு தவழ்ந்து தான் போனேன். போகிறதுக்குள்ளே எனக்கு பாதி ராத்திரி முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த குழந்த ஞாபகம் தான் ரொம்ப இருந்துச்சு. மற்ற எந்த கஷ்டமும் எனக்கு தெரியல, பயமும் தெரியல, எனக்கு உடம்புல வலியும் தெரியல. எனக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுதோன்ற ஒரு தவிப்பில் தான் நான் போனேன். அந்த அடி தான் இது பட்டிருக்கு. அதனால் போய் பார்த்ததும் இல்லை, என் குழந்த தூங்கிட்டு தான் இருந்தா. நான் வேண்டாத தெய்வம் இல்லை, அதனால் என் குழந்த ஒன்றுமே சேதாரம் இல்லாமல் தூங்கிட்டு தான் இருந்தான். நான் போயிருந்ததும் அதுக்கு வேண்டியானதை செஞ்சேன். இப்போ காலையில் நான் பால் கொண்டு வந்தேன், அவ்வளோதான் அரசர், நான் வேறு எந்த தப்புமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அரசர் எழுந்து என்ன பண்ணுறாரு, 2 கையை கூப்பி அந்த அம்மா வணங்குறார். அம்மா, நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை இது வரைக்கும், தைரியமான பெண்ணும், அதுக்கு தாய் பாசத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பெண்ணு. பெண்களெல்லாம் ரொம்ப ஒரு தாய் பாசத்துக்கு ரொம்பவே அடிமையாயிடுறாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்ததில்ல. அதனால் இன்னிலேருந்து நீ குதிச்ச பாரு, அந்த 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 பள்ளத்தாக்க, அந்த மணல் மேட்டை நான் பெரிய ஒரு சுவராக கட்டி அதை உன் பேராதரவு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மணல் மேட்டை ஒரு பெரிய சுவராக எழுப்பி அதில் அவள் பேரை எழுதி வைக்கிறார். எழுதி வச்சு அவளுக்கு பெருமை சேர்க்குறார். அவ்வளோதான். ஆனால் சத்ரபதி சிவாஜி வந்து ரொம்பவே அவளை பெருமைப்படுத்தி அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி, இப்பயும் கூட அந்த கோட்டையில் அந்த பெண்ணோட அந்த சுவர், பேர் பொறிச்ச சுவர் இருக்குமா. அவ்வளோதான். இந்த கதை கொஞ்சம்தான் பேலன்ஸ் இருந்தது, அதை முடிச்சிட்டேன். வேறொரு கதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கும் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். முதல்ல நான் பெரிய பெரிய முறுக்காக தான் போட்டேன். அப்புறமா வந்து இந்த கடாயை வந்து பெருசாக மாற்றி இன்னும் ரொம்ப நேரமாக ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் வேறு கடாயை மாற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த முறுக்கு சைஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி நான் சீக்கிரமே பொரித்து எடுத்துட்டேன். நீங்களும் கொஞ்சம் சின்னதாக போட்டு சீக்கிரம் பொரித்து எடுங்க, சீக்கிரமே பொரிச்சிடலாம். நல்லா கருக்கு முறுக்குன்னு டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லா இருந்தது. ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்தது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, அது புழியிற கஷ்டமும் இல்லை நமக்கு. இப்படி வெண்ணெய் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.